Hi friends, இன்னைக்கு வீடியோல ஹேர் பேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் உங்களுடைய முடியை ரொம்ப ஷைனிங் ஆக்கும். உங்களோட ஹேர்ல இருக்கக்கூடிய பெயின் தொல்லைகளை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹேர் growth-ஐ ப்ரோமோட் பண்ணும். உங்க கூந்தல் ரொம்ப அடர்த்தியா வளர உதவி செய்யும். ஓகே வாங்க இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் பண்றதுக்காக நான் இப்போ இங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். என்னோட ஹேருக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேர் டென்சிட்டியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அப்புறமா கேஸ்டர் ஆயில் 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக் பண்ண போகிறோம். முதல்ல இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ நான் அதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஹேர் பேக்குக்கு நான் இதை இப்படியே தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதோடைய சாறை எடுத்து கூட நீங்கள் இந்த ஹேர் பேக் பண்ணலாம். பட் நான் இப்படியே தான் செய்ய போகிறேன். இந்த அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை கூட நான் தேங்காய் பாலை ஆட் பண்ணுறேன். இப்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆமணக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில், அதையும் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபோக் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஹேரில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கணும். நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேல்பில், அப்புறம் முடியோட எண்ட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் டக்குன்னு கோல்டு வரவங்க, இந்த மாதிரி, அப்புறம் தலைவலி இருக்கிறவங்க, இப்படி உள்ளவங்க இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அது அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி கோல்டு இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே எக் ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அது இது வரைக்கும் பார்க்காதவங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ச் அண்ட் ஸ்பேர் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.